இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போறோம்னா ஃப்ரில் வச்சு நெக் ஃப்ராக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். இது 12 இயர்ஸ் பேபிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். என்ன மெஷர்மெண்ட்ல எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாமா? கழுத்துக்கு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அங்கே கர்வ் வரைஞ்சாச்சு. ஷோல்டர் 3 இன்ச்சஸ், ஆர்ம் ஹோலுக்கு 5 பாயிண்ட் வந்துட்டு ஹைட் மெஷர் பண்ணி அதில் கர்வ் வரைஞ்சாச்சு. ஸோ செஸ்ட் சுற்றுல வந்துட்டு நான் வந்து 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் பிஃபோர் நம்ம தையல் வச்சுருவோம். கீழே பாட்டமில் 8.5 இன்ச்சஸ் வச்சு நம்ம கர்வ் வரைஞ்சிட்டோம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடு இருக்க கிளாத்தை மிடில் நம்ம கட் பண்ணிடுவோம். 3 இன்ச்சஸ்க்கு நெக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி நல்ல பக்கத்து மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு 3 பக்கம் பின் பண்ணிக்கிறோம். 2 ஷோல்டருக்கும் மிடில் நம்ம பின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு நம்ம ஹார்ம் கோல்ல இருந்து ஷோல்டர், நெக்கு, திருப்பி இன்னொரு ஹார்ம் கோல், 2 சைடு எல்லாத்துலேயும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாட்டமில் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம உள்பக்கம் திருப்பதுக்கு அதான் வழி. உள்பக்கம் திருப்பிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு உள்ள இருக்க அந்த கிளாத்து தையல் எதுவுமே தெரியாது, பிளைனா அழகா இருக்கும். ஸோ நம்ம பாப்பா உள்ள போடும் போதும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்காது. ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். வாங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்ல பக்கம் திருப்பியாச்சு. திருப்பினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இது திருப்பினதுக்கு மேலேயே ஒரு படிமான தையல்னு சொல்லிட்டு எட்ஜஸ்ல மட்டும் என்ன பண்ணா ஒரு ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து இதே மாதிரி தான் 2 சைடு பேக் வந்து 2 பீஸாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நல்ல பக்கத்தில் வச்சு உள்ளே திருப்பி இதே மாதிரி படிமான தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னா நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி திருப்ப போகிறோம். திருப்பியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஜிப் வைக்கிறோம். பேக் சைடு 2 கிளாத்தாக இருக்கு இல்லையா, ஸோ ஜிப் வைக்கும் போது நம்மளுக்கு ஜாயின் பண்ணிக்கிறதுனா மட்டுமே தான் நம்ம ஜிப் வைக்க முடியும். சரி, எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, நம்மகிட்ட எவ்வளோ லென்த்து ஜிப் இருக்குன்றதை மெஷர்மெண்ட் பண்ணணும். டாப்ல இருந்து வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிட்டு எவ்வளோ அளவுக்கு மார்க் பண்ணி அதில் 1 இன்ச்சஸ் வந்துட்டு உள் பக்கமாக லைன் போட்டு நம்ம எல் ஷேப்பில் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள பக்கம் அது கெட்ட பக்கத்தில் வந்து வி ஷேப்பில் வரும். நான் இப்போ காட்டியிருக்கேன், இதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வி ஷேப் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். எடுத்து முடிச்சுட்டு அந்த டேர்னிங்கில் வி ஷார்ப் எட்ஜஸ் வருதுல்ல, அங்கே 2 தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணி கீழே லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கிளாத் ஒன்று நகண்டுச்சுனாலும் நல்லா தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே லென்த் வரைக்கும். கீழே செகண்ட் ஒன் வந்து பா நெக்கில் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிறது வி ஷேப்பில் இருக்கும். ஃபுல்லாகவே நம்ம டபுள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஜிப் வைக்கிறதுக்கான நமக்கு நல்ல பக்கம் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஜிப்பை டக்கிங் பண்ணி உள்ள நம்ம ஜிப் ஓப்பன் பண்ணோம்ல, அது நம்மளுக்கு கரெக்டாக வெளியே இருக்கிற மணிக்கு இருக்கணும். ஸோ மற்றது எல்லாமே உள்ளே இருக்கணும். லைன் மட்டும் மிடில் தெரிகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? நான் மேலே ஊப் போடுறதுனால நான் மேலே கொஞ்சமாக வந்துட்டு கேப் விட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அழகாக டக்கிங் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜிப்பை நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் கவனிச்சு பண்ணணும். ஏன்னா ஜிப்பு மேலே வந்து ஊசி பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு ஊசி வந்து உடஞ்சிரும். ஸோ கரெக்டாக நம்ம வந்துட்டு உள்ளே டக்கின் பண்ணி வச்சுட்டு அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு கொண்டு வரணும். ஜிப்பு நகலாமே இருக்கணும், அடியில் எந்த துணியும் மாட்டாமல் இருக்கணும். ஏன்னா முன்பக்கம்ன்றது நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்துட்டு நடுவில் தையல் விழுகாமல் இருக்கும். தச்சுட்டு இருக்கும் போது இந்த ஜிப்போடைய அந்த மேலே ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து அடியில் இருக்கும். அதை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா அது மேலே ஊசி பட்டுருச்சுன்னா ஊசி வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுட்டு திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில் எண்டு வரும் இல்லையா, ஸோ எண்டில் வந்துட்டு க்ராஸ் பண்ணும்போது ஸ்லீப்பிங் லைனில் 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற்றும் போது 2 தையல் போட்டுருங்க. இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கீழே வந்து நான் ஸ்லீப்பிங் லைனில் எண்ட் ஆஃப் த ஜிப் நம்ம எண்டு கீழே இறங்குறோம்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு டபுள் ஸ்டிச் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படின்னா ஜிப்பு கீழே வந்து இறங்காது. இல்லைனா நீங்கள் கீழே இறக்கும் போது ஜிப்பு வெளியேறிடும். இப்போ நம்ம ஜிப் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜிப் செட் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் ஓப்பன் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஊப்பு வண்டி வைக்க போகிறோம். கொக்கி வச்சு நம்ம மாட்டுற மாதிரி வைக்க போகிறோம். நம்ம
நம்ம கைக்கு மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து லைனிங் கிளாத்து. நம்ம ஃபோல்டிங் சைடு வந்துட்டு 2 inches மார்க் பண்ணியிருக்கோம். இதை அடுத்து நம்ம ஓப்பன் சைடு வந்து 4 கிளாத் இருக்கும். ஒரு மடிப்பு மடித்து 2 inches பண்ணியிருக்கோம். எனக்கு கை சுற்றல் வந்து 5 inches தேவை. நான் 7 inches எடுத்திருக்கேன். ஹைட் வந்து 5.5 inches நான் எடுத்திருக்கேன். ஸோ 5.5 inchesக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் சைடு டாப்லேருந்து 3 inches மார்க் பண்ணியிருக்கோம். கீழே ஆல்ரெடி நம்ம 7 inches நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்லாட்டிங் லைனாக போட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து 3 inchesக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வரைக்கும் நம்ம ஸ்லாட்டிங்காக ஒரு லைன் போட போகிறோம். லைன் போட்டு இந்த லைனை மெஷர்மெண்ட் பண்ணோன்னா 9 inches நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 9 inchஸை ஹாஃபாக நம்ம பண்ணோன்னா 4.5 inches. ஸோ அந்த 4.5 inchesக்கு நேராக நம்ம ஒரு மார்க் பண்ணிக்க போகிறோம். இது ஏன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஹார்ம் கோல்லையும் நம்ம கையும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கர்வியாக ஒரு ஷேப் வேணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் நான் 4.5 inches மார்க் பண்ணதுலேருந்து ஆஃப் பார்க்க போகிறோம். ஆஃப் பார்த்தோன்னா 2.22 வரும். ஸோ 2 சைடும் ஈவனாக தான் இருக்கும். 2 பக்கம் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோல, அதில் ஆஃப் வந்துட்டு மேலே டாட் வைக்கணும். தேர்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் டவுன் சைடு வந்து 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மெஷர் பண்ண அந்த 2.2 கிடையாது, இந்த 2.2 மேலே இருக்க அந்த டாட்லேருந்து நம்ம டாட் வச்சு கீழே ஜாயின் பண்ணி இப்படி ஒரு கர்வியாக கிடைக்கும். இந்த கர்வியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ண கை பீஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இது லென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம வந்து ப்ளீட் வச்சு நம்ம கையில் பஃப் வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நீளமாக தெரியுது. ஸோ நம்ம தைக்கும் போது நம்மளுக்கான மெஷர்மெண்ட் அளவு நமக்கு கிடச்சிரும். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நல்ல துணி மேலே நம்ம அவுட் சைடு வரும் இல்லையா, அந்த நல்ல துணி மேலே நம்ம லைனிங் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக 3 சைடும் 2 சைடு மேலே பாட்டம் 3த்தையும் நம்ம வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ உள் பக்கம் திருப்ப போகிறோம். திருப்பினோடனே நம்ம ஆல்ரெடி நம்ம லைனிங் கொடுத்து திருப்பணும் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஃபினிஷிங் நல்லா வரும். ஏன் இந்த மாதிரி செய்கிறேன் இதுக்கு அப்படின்னா, நம்ம ப்ளீட் வைக்கும் போது 2 கிளாத்தும் ஒரு மாதிரி நரம் இருந்தால் குழந்தைங்க போடும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஃபினிஷிங் இருக்கும். ஸோ நம்ம ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணும் போதும் நம்ம மடித்து தைச்சிறதுனால நம்மளுக்கு பெருசாக பசங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ நம்ம படிமான தையல் மாதிரி போட போகிறோம். இது ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம ப்ளீட் வைக்கும் போது அடியில் இருக்கிற துணியும் மேலே இருக்கிற துணியும் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன போகாமல் இருக்கிறதுக்காக இது நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேப்பர் ஷீட் மாதிரி கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா, கார்னரில் 4 inches மார்க் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு, பாட்டம் லெஃப்ட்டு பாட்டம் ரைட் சைடு 4 சைட்ஸும் நம்ம வந்து 4 inches மார்க் பண்ண போகிறோம். இந்த 4 inchesக்கு மிடில் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம். ஸோ எப்படி இப்போ வந்து ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக நம்ம வந்து ப்ளீட் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அது வந்து ப்ளீட் வைக்கிறது நம்மளுடைய இஷ்டம் தான். ஸோ நம்ம எவ்வளோ அளவு நம்ம சுற்றளவு நமக்கு வேணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ப்ளீட் எப்படின்னா, சின்னதாக ஒரு சைடாக பார்த்த மாதிரி தான் எடுக்கணும். நீங்கள் ரைட் சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரைட் சைடு மட்டும்தான் எடுக்கணும். இல்லை லெஃப்ட் சைடு எடுக்கிறீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடு மட்டும் தான் இந்த ப்ளீட் எடுக்கணும். ஈவனாக ஒரே பக்கமாக பார்க்குற மாதிரி நம்ம ப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ குட்டி குட்டியாக ப்ளீட் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பக்கம் வந்து ப்ளீட் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ ஆப்போசிட் சைட் மேலே டாப்பில் வந்துட்டு நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம். கீழே வச்ச மாதிரி நெருக்கமாக நம்ம மேலே வைக்க மாட்டோம். கீழே வந்துட்டு எந்த சைடு நம்ம ப்ளீட் வச்சுருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைட் மேலே வைக்கணும். மேலே வைக்கும் போது ரொம்ப நெருக்கமாக வைக்க மாட்டோம். ஏன்னா அப்போ ப்ளீட் வந்து கீழேயும் மேலேயும் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கொசன்னு தெரியும். ஸோ மேலே வைக்கும் போது கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து ப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
ப்ளீட்ஸ் வச்சு நல்லா அழகாக பஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் பாட்டமில் தான் அந்த குட்டி குட்டி ப்ளீட் வச்சோம் இல்லையா, அது வந்து பாட்டம். டாப்பில் வந்து பெரிய பெரிய ப்ளீட்ஸ் வச்சோம்ல, அதுதான் டாப். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கை சுற்றளவு வந்து அந்த கைக்கிட்ட வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வரப்போகுது. இந்த இடத்துல நம்ம இப்போது பைப்பிங் வைக்க போகிறோம். ஸோ கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு எடுத்துகிட்டு அதே அளவுக்கு நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். கிளாத்தையும் அந்த நீளம் அகலம் வந்து 2 இன்ச்சு எடுத்துக்கணும். இது என்ன பண்ணணும்னா நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம ஒரு 2 தையல் போட்டுட்டு அப்புறம் கெட்ட பக்கத்தில் நம்ம திருப்பி தைக்க போகிறோம். அதை ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து தான் நம்ம திருப்ப போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம ஓரத்தை தச்சு எடுத்துக்கலாம். அந்த நீளம் எவ்வளோ இருக்கோ அதளவு என்ன பண்ணுவோம், தச்சு எடுத்துக்கலாம். கிளாத்தை மடிச்சு பார்த்தா உள்ளே இருக்கு, ஆனால் தைக்காதது மேலே வச்சு தான் நம்ம தையல் போடுறோம். ஸோ அடியில் இருக்க கிளாத்து கிளாத் மேலே நம்ம தையல் விழுகுதான்னு சொல்லிட்டு அதை அப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான சுற்றளவு கிடைச்சிருச்சு. 7 இன்ச்சஸ். நம்ம ஆல்ரெடி 5 இன்ச்சஸ் தான் தேவை, நம்ம 7 இன்ச்சஸ் வச்சோம். அவுட்புட் கரெக்டாக வந்துடுச்சு. கழுத்துக்கு நம்ம ஃபில் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கழுத்து சுற்றளவு மொத்தமாக கழுத்தில் நம்ம தச்சிட்டு இருக்க ட்ரெஸ்ஸோட கழுத்து சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். ஒரு ஜிப்பில் இருந்து அடுத்த ஜிப் ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணிவிட்டு அதில் டபுள் மடங்கு எடுக்கணும். இதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னா 3 இன்ச்சஸ் இருக்கணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பைப்பிங் வச்சு முடிக்க போகிறோம். ஸோ எண்டில் வந்துட்டு ஃபுல் வச்சதுக்கு எண்டில் பைப்பிங் இருக்கும். இப்போ நம்ம ஃபில் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். குட்டி குட்டி ப்ளீட்டாக அங்கங்கே நம்ம வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப கொசன்னு வைக்க மாட்டோம், கொஞ்சம் கேப் விட்டு வைப்போம். ஸோ நம்ம எவ்வளோ லென்த் வேணும்னு சொல்லி மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ஃப்ரில் வச்சு அங்கங்கே அழகாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஃப்ரில்லை கழுத்தில் செட் பண்ண போகிறோம். எப்படி செட் பண்ணுறோன்னா, ஒரு சைடு ஜிப் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருந்து மேல் பக்கம் நல்ல பக்கத்தில் இதோட நம்ம ஃப்ரில்லோட நல்ல பக்கத்தையும் மேலாப்பில் வச்சு நம்ம வந்துட்டு தைக்க போகிறோம். கழுத்து சுற்றிலும் பொறுமையாக தைச்சிக்கோங்க. அடியில் எதுவும் கிளாத் மாட்டாமல் இருக்கணும். இன்னொன்று அந்த கேர்வுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம நெக் வந்து ரவுண்டு நெக் தான் வச்சுருக்கனால அந்த கேர்வுக்கு ஏற்ற மாதிரியும் வரணும். ஸோ கையில் இருக்கிறது கை பீஸு எதுவுமே சிக்காமல் கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க. சுற்றிலும் முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நெக்குக்கு ஒரு பைப்பிங் கொடுத்து டன் பண்ண போகிறோம். இதுக்கும் அப்படியே மாதிரி தான் நம்ம கழுத்து சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து இப்போ கரெக்டான அளவு எடுத்துக்கலாம். எவ்வளோ சுற்றளவுக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீளமும் அகலம் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன் நான். ஓரத்தை மடித்து தைச்சிட்டு கிராஸ் பீஸ் மாதிரி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஓரத்தை மடித்து தைச்சிட்டு நல்ல பக்கத்தில் வச்சு உள் பக்கமாக நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணி கழுத்தை ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா ஃப்ரில் வைக்கும் போது நம்மளுக்கு பிசுறு தெரியும். ஸோ அதனால இதை வச்சு நம்ம ஃபினிஷிங் கொடுக்குறோம், பிசுறு தெரியாமல் இருக்க மாதிரி. அதுக்கு தான் பைப்பிங் கொடுக்குறோம். நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்காக வச்சுருக்க கிளாத்தை 2 சைடையும் ஒரு ஃபோல்டு பண்ணி மடிச்சு தைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அவ்வளோதான், இதோட ஃபினிஷ் பண்ணுறோம். ஜிப்புக்கும் நமக்கு பிசுறு தெரியாமல் இருக்கும். ஸோ 2 சைடும் நம்ம வந்து ஒரு மடிப்பு மடிச்சு தைச்சிட்டு இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கவனிச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பைப்பிங் வைக்கிற கிளாத்து அடியில் ஃப்ரில்லு நம்ம கழுத்து பக்கம் இருக்குது. ஸோ இது 3துலேயும் வந்துட்டு தையல் விழுவணும். நடுவில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃப்ரில்லோட கிளாத் ஏதாவது நடுவில் மாட்டிச்சா திருப்பி பிரிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ 3துலேயும் கரெக்டாக எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
மிச்சம் இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து உள் பக்கமாக மடித்து நம்ம தையல் போட போகிறோம். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள், கரெக்டாக அடியில் இருக்கிற துணி வந்து தையல் விழுகுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட்டுருங்க. நம்ம ஃப்ராக்கு கீழே ஃபில் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் 2 மீட்டர் கிளாத்தை ஃபுல்லாக எடுத்தாச்சு. அதில் அப்படியே லைனிங்கும் நான் எப்பயும் போல் நல்ல பக்கத்தில் வச்சு திருப்பி எடுத்தாச்சு, பிசுறு தெரியாத மாதிரி. இப்போ ரெண்டையும் கரெக்ட் சைஸில் 2 மடிப்பாக போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஜாயினிங் வந்து நம்ம சைடு தான் வரும், ஸோ பேக் சைடு வராது. அதனால தான் நம்ம 2 கிளாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கிறோம். நம்ம லைனிங்கை விட நம்ம நல்ல கிளாத் இருக்குல்ல, அது வந்து அதிகமாக இருக்கணும். லைனிங் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கணும். இப்போ 2 கிளாத் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதில் வந்து மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு, ஸோ லெஃப்ட் சைடு எவ்வளோ ஃப்ளீட் வைக்கிறோம், ரைட் சைடு எவ்வளோ ஃப்ளீட் வைக்கிறோம். ஆனால் ஒரே பக்கமாக தான் ஃப்ளீட் வைக்க போகிறோம். ஸோ கவுண்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். ஏன்னா ஒரு சைடு நிறைய ஃப்ளீட்டும் ஒரு சைடு கம்மி ஃப்ளீட் இருந்தால் பார்க்க ஈவனாக தெரியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த மிட் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஃப்ரில் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜாயினிங் சைடு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் கேப் விட போகிறோம். ஸோ 1லேருந்து 1.5 இன்ச் நம்ம கேப் விட்டுக்கலாம். ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இடுப்பு சுற்றளவு நமக்கு தேவையான அளவு டாப் தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதே அளவுக்கு பாட்டமோடைய இன்ச்சஸ் கரெக்டாக வரணும். ஸோ ஃப்ரில் வைக்கும்போது அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மடிப்பு வைக்கும் போது கவனிக்க வேண்டியதுன்னா, அடி இருக்க லைனிங்கும் நம்ம சேர்த்து எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறோமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மேலே இருக்க கிளாத் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடியில் லைனிங் வந்துட்டு ஒரு மாதிரி தொங்குற மணிக்கு இருக்கும் உள்ள. இப்போ நம்ம அழகாக வச்சுட்டோம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரில் வச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி பேக் சைடும் நம்ம எடுத்துகிட்டு ஸோ டாப்பை நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ கெட்ட பக்கமும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ராக் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ரோப் வந்து செட் பண்ணணும். ஸோ பிள்ளைங்களுக்குலாம் பின்னாடி வந்து நாட் கட்டுவோம் இல்லையா, அதுக்காக 2 இன்ச்சஸ் அளவு எடுத்திருக்கேன். நம்ம நாட் வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் சைடு க்ளோஸ் பண்ணி 1 பக்கம் மட்டும் நம்ம தச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பெரிய ஊக்கு எடுத்து உள்ளே குத்தலை துணி மேலே வச்சு நம்ம உள்ளே தள்ளுறோம். உள்ளே தள்ளும் போது நம்மளுக்கு வந்து உள்ளே ஊசி போகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஓட்டை விழுகாது. இப்போ நம்ம தள்ளிக்கிட்டே வரும்போது அடுத்த சைடு ஆப்போசிட் சைடு நம்ம க்ளோஸ் பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த வழியாக நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் வந்துடும். ஓகேங்களா? நல்ல பக்கத்துக்கான ரோப் நம்மளுக்கு அழகாக கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே நம்ம பின்னு இருக்கோம். ஸோ நம்ம அது அதை லைட்டாக தள்ளி விட்டாலே நமக்கு லாஸ்ட்டு இன்னொரு ஓப்பன் சைடுக்குள்ளே முக்க வந்துடும். இப்போ நம்ம படிமான தையல் போட போகிறோம். ஏன்னா இதில் ஒரு மாதிரி உருண்டு நிற்கும் இல்லையா, அதனால் படிமான தையல் போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கும் போது ஒரு சைடு க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அதை ஒரு ஃபோல்டு பண்ணி பிசிறு தெரியாத மாதிரி நம்ம மடித்து எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்ராக்கை ஜாயின் பண்ண போகிறோம். நல்ல பக்கத்தையும் மேலாப்பில் வச்சு கெட்ட பக்கத்தில் நம்ம இப்போ தையல் போட போகிறோம். கையை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 2 கார்னரையும் ஒன்றா வச்சு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி ஷோல்டரோட மிட்ல இருந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ஹாஃப் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா அடியில் இருக்கிற துணிகள் எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம உள்ள சுருக்கம் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த கர்வியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்த ஹாஃபையும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக ஆஃபாக 2 வட்டம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல் ஸ்டிச்சாக ஒரு ஸ்டிச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக 2 ஸ்டிச் போட்டிருப்போம் கை ஜாயின் பண்ணுற இடத்துல. இப்போ நம்ம அவுட்புட் கிடச்சிரும். இப்போ நம்ம 2 கையும் ஜாயின் பண்ணி அதே மாதிரி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஃப்ராக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சைடு ஓப்பன் ஜாயின் பண்ண போகிறோம். 2 சைடும் சைடு ஓப்பன் ஜாயின் பண்ண போகிறோம். கை ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்மளுடைய பாடி பார்ட்டோட ஃபஸ்ட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ இப்போ இங்கே வந்து ஹிப்பு கிட்ட நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஏன் ஹிப்பு கிட்ட ஸ்டாப் பண்ண போகிறோம்னா, நம்ம இது பின்னாடி வந்து நாட் வச்சு கட்ட போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம நாட்டை உள்ள இன்சைடு வச்சுட்டு அவுட் சைடு வந்து வெறும் அதோட எண்டு மட்டும் உள்ளே வச்சு நம்ம தைக்க போகிறோம். அதில் 4-5 தையல் போட்டுக்கோங்க. நம்ம ரோப் வெளியே வந்துடாமல் இருக்கிறதுக்காக. ரோப் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம கீழே பாட்டமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாகவே நம்ம டபுள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ நாட் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. 2 சைடு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து ஃபைனலாக நம்மளுக்கு ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. அவுட்புட் இப்படி தான் இருக்கும். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.